கடும் போட்டி பரபரப்புகளுக்கு இடையே புதுச்சேரி அமைச்சரவை பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் யார் யாருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். புதுச்சேரியை பொறுத்தவரை மொத்தமே 5 அமைச்சர்கள் தான் இருக்க முடியும். ஒரு முதலமைச்சர், ஒரு சபாநாயகர். முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், திரு நாராயணசாமி அவர்கள். அமைச்சர்கள் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தந்தி டிவியில நேற்று மதியம் ஒரு பட்டியலை வெளியிட்டோம். அதே பட்டியலில் உள்ளவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஷாஜகானுக்கு சபாநாயகர் பதவி கிடைத்தால் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. மாறாக திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்திருக்காங்க. மற்றபடி நம்ம சொன்ன 6 பேரின் பட்டியலும் இறுதி பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை நான் மீண்டும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அமைச்சர்கள் யார் அப்படின்னா, திரு நமச்சிவாயம் அவர்கள், திரு கந்தசாமி, திரு கமலக்கண்ணன், திரு மல்லாடி கிருஷ்ணராவ், திரு ஷாஜகான். ஏற்கனவே முதலமைச்சர் பதவிக்கு 3 பேர் போட்டியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது திரு நமச்சிவாயம் இவரு புதுச்சேரியின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். திரு வைத்தியலிங்கம் இவர் ஏற்கனவே முன்னாடி புதுச்சேரிக்கு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். திரு நாராயணசாமியும் போட்டியில் இருந்தார். மத்திய அரசு கிரண்பேடி அவர்களை துணைநிலை ஆளுநராக நியமித்த காரணத்தினால் நாராயணசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைத்தது. மற்ற இருவருக்கும், அதாவது ஒருவரை அமைச்சர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள், ஒருவரை சபாநாயகர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த பட்டியலை ஒருமுறை வாசித்து காண்பிக்கிறேன். அமைச்சர்கள் பதவி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திரு நமச்சிவாயம், திரு கந்தசாமி, திரு கமலக்கண்ணன், திரு மல்லாடி கிருஷ்ணராவ், திரு ஷாஜகான். பதவியேற்பு எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா, பதவியேற்பு திங்கட்கிழமை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாராயணசாமி ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்ப எங்க ஏற்பாடுகள்லாம் நடக்குது புதுச்சேரியில் அப்படின்னா, காந்தி சதுக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல திங்கட்கிழமை மதியம் 12:10க்கு பதவியேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே கிரண்பேடி என்ன பண்ணிருக்காங்க, இந்த லிஸ்ட் ஆஃப் அமைச்சர்களுடைய பட்டியலை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி கிட்ட அளித்து ஒப்புதல் கிடைத்த பிறகு மீண்டும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு அனுப்பி வைக்கப்படும். கிரண்பேடி இந்த பட்டியலை வெளியிடுவார் என தெரிகிறது.